குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசியில் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் இந்த குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அந்த விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் ஒரு சுப கிரகமான குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். நல்ல விஷயம். இப்படி அந்த குரு பெயர்ச்சியானது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 அன்னைக்கு குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு. எகைன் தை மாதம் 10ஆம் தேதி 25/1/2027 அன்னைக்கு எகைன் கடகராசிக்குள்ளேயே வக்ர பயிற்சி ஆகிறார். அதிசார வக்ர பயிற்சியெல்லாம் பெரிய சேஞ்சஸை கொடுத்துடாது. குரு நம்ம கடகத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 80% பலன் குரு கடகத்தில் இருந்தால் என்ன செய்யுமோ அதைத்தான் செய்ய போகுது. ஸோ இதில் நிறைய நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. ஆக்சுவலாக எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ, சுக்கிர பயிற்சியோ, செவ்வாயோ, புதனோ, இப்படி எந்த கிரகம் பயிற்சியானாலும் அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. ரெண்டுமே ஒரு சேர கொடுக்கக்கூடியது தான் கிரகங்கள். பாரபட்சம் இல்லாமல் தரும். அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது, என்ன அதிபதி அப்படிங்கிறத பொறுத்து நன்மையும் தீமையும் வேறுபடும். அப்படி குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளும் ஒரு எச்சரிக்கையான சில விஷயங்களும் உண்டு. என்ன எதுங்கிறத ரெண்டையுமே பார்த்துடலாம் டீட்டெயில்டாக. என்ன சார், பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னாவே சுபகிரகம் நல்லதாக செய்வார் அப்படி இப்படின்னு பேசி தான் கேட்டிருக்கோம். நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா இருக்கிறத கேட்டுக்குங்க. பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் நடக்கும்போது அதை நீங்கள் உணருவீங்க. மிதுன ராசியை பொறுத்தளவு குரு பகவான் 7ஆம் அதிபதி, கலத்தர ஸ்தானாதிபதி. எகைன் அவர் உபய லக்னங்களுக்கு, உபய ராசிகளுக்கு 7ஆம் இடத்து அதிபதியே பாதகாதிபதி இல்லையா? மிதுனம் அப்படிங்கிற ஒரு உபய ராசி, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் பாதகத்தையும் செய்யக்கூடிய கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் குரு 10ஆம் அதிபதியும் கூட. தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான். தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம், 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம். ஸோ இந்த சைக்கிள் தான் உங்களுக்கு மேக்சிமம் நடக்கும். இல்லை என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே 2ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செஞ்சிருவார். 8ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார். ஆல்ரெடி 10ல் சனி இருக்கு. சனியோட பாதிப்பு குறையுமா குறையாதா? 10ல் சனி இருக்கும்போது எல்லாத்துக்குமே நன்மை தான் சொல்லுவோம். ஆனால் மிதுனத்தை பொறுத்தளவுக்கு 8ஆம் அதிபதி 10ல் அப்படிங்கும்போது தொழிலில் கொஞ்சம் தொந்தரவுகளும் உண்டு. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா 1 வருஷ காலமாக தொழிலில் கொஞ்சம் மிதுனத்துக்கு கொஞ்சம் முடக்கம் இருக்கத்தான் செய்யுது. அது சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு. இது நாள் வரைக்கும் குடும்பம் அமையலை, எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்துட்டோம், எங்கெங்கேயோ பையனை பார்த்துட்டோம், எங்கேயுமே எனக்கு வரன் கிடைக்கல, எங்கேயுமே அமையலை அப்படின்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணியும் ஃபெயிலியர் ஆகி மனம் உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் மட்டும் போதுமானது. தசாபுத்திகளில் இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். ஏன்னா 7ஆம் அதிபதி தான் குரு. அவர் போய் 2ல் உச்சமாகிறாரு. குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். வரனை உங்களை தேடி வர வச்சுருவார். உங்களை தேடி வரும். நான் சின்ன குறைகளோட உங்களை தேடி வரும். குறைகளை பார்க்காம திருமணம் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரைட்டு. ஆனால் இதே அமைப்பு உங்களுடைய லக்னமாகி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துன்னா திருமணம் நடக்காது. கோச்சாரத்தில் கூட இங்கே வரும்போது நடத்தி வச்சிருவார். அதான் டிஃபரன்ஸ். திருமணம் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் உண்டு, நிறைய சங்கடங்கள் உண்டு, நிறைய பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சு போச்சு. அந்த பிரிவினைகள் நிரந்தரமான பிரிவினைகளாக இல்லாமல் மீண்டும் பிரிந்த பார்ட்னர் ஒன்று சேருவீங்க. அந்த சேர்க்கை என்ன ஆகுதுன்னா நல்ல வருமானத்தை, நல்ல தனவரவை ஏற்படுத்திடுது. பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருது. அப்படியே உங்களோட சேவிங்ஸ் அப்படியே படிப்படியாக மேலே ஏறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருது.
காரணம் உங்களுடைய பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். தனிச்சு கிடையாது. தனித்து நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போவாது உயரமானா 10 கோடி 2 இருக்கிற அப்பவும் அது உயரும், தப்பில்லை. சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கவலையே வேண்டாம். தொழில் நல்லபடியாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, நிறைய விளம்பரம் கொடுத்து வாடிக்கையாளரை கொண்டு வருவீங்க, வாடிக்கையாளர் நிறைய கிடைப்பாங்க. அப்படியே உங்களுடைய பிஸ்னஸ் அப்படியே உயர்றதா நீங்கள் உணரவே முடியும் கண்டிப்பாக. சரி, கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியின் மூலமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிது. சரி, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் லாஸ், ஏன்னா 10 கோடி ராசியில் இருந்தால் இருக்கும், டவுன்கிரேட் ஆகிருக்கும், சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிருப்பீங்க, பரதேச ஜீவனமெல்லாம் ஆகிருக்கும். கணவன் மனைவி கணவனை பார்க்காம, மனைவியை பார்க்காம, குழந்தை குட்டைகளை பார்க்காம, பெற்றவங்களை பார்க்காம எல்லாம் அலைஞ்சு தெரியக்கூடிய காலங்கள் எல்லாம் மீறி வந்தாச்சு. இப்போ மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ வாழ்க்கை துணையின் உதவி உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட கையில் காசு பணம் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, அவங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை செய்வாங்க. எக்கனாமிக்கலாக ஹெல்ப். அடுத்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கை துணை செய்யலைனாலும் நண்பர்கள் செய்வாங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருகிறது. அலைந்து திரிந்து ஓடிய வாழ்க்கை ஒரு இடத்திலிருந்து ஜீவனம் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி தருது. பெரியவங்களுக்கு கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா சரியாகுதுன்னா என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த காலகட்டம் இதுதான் பிரச்சனை, இந்த ட்ரீட்மெண்ட் தான் அது சரியாயிடும் அப்படின்னு. தேவையில்லாமல் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது அது இதுன்னெல்லாம் போகாமல் மைனர் ப்ராப்ளம் இது தான் இருக்கும், அதை பார்த்து அப்படியே ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சார், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், சார் அதை நான் பண்ணுறேன் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு +2 பாஸ் பண்ணிட்டியா, உனக்கு பைக் வாங்கி தர்றேன், இல்லை ஐஃபோன் வாங்கி தரேன், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கும்போது அந்த விஷயம் நடந்துடும். அப்போ நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் இல்லையா? எப்போவோ கொடுத்த வாக்கை கூட இப்போ காப்பாற்றிடுவீங்க. முன்னாடி சொன்னப்பா, அப்போ என்னால் செய்ய முடியல, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்கு காப்பாற்றிருக்கணும். ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா அந்த பேச்சுக்கு எல்லார் இடத்துலையும் மதிப்பு கிடைக்கும். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க. எப்போவுமே மிதுன ராசி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அது வேறு பிரச்சனை. இப்போ அதோட கிரேஸ் இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லுது, இன்னும் அதிகமாகுது. ரைட். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வேறு என்னவெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்துகிட்டு இருக்குது. ஆணோ பெண்ணோ, இப்போ பெண்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. இல்லை தவறான பழக்க வழக்கம்னா அது மட்டுமா? சீரியல் உட்காந்து பார்க்கறதும் தவறான பழக்க வழக்கம் தான் இல்லையா? இருக்கிற வேலையை விட்டு போட்டு சீரியலை பொழுதன்னைக்கு பார்த்துட்டு இருந்தா மற்ற வேலையில் யார் பார்க்குறது? அதுக்கு உபயோகமாக 4 வேலை செஞ்சோம்னா அதில் 4 காசு சம்பாதிக்கலாம். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ நேரத்தை தேவையில்லாமல் வீண் செய்கிறது தான் முதல் கெட்ட பழக்கம். ஆனால் கேட்டால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நேரத்தை வீண் செய்வது தான் முதல் கெட்ட பழக்கம். அந்த பழக்கம் மாறும். மற்றபடி வேறு என்னென்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் அது மாறும். ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே மாறும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகாத மிதுன ராசி வாக்கிங் போகும். ஒய்ஃபை கவனிக்காத மிதுன ராசி ஒய்ஃபை கவனிக்கும். வீட்டு வேலைகளை செய்யும். ஆஃபீஸ்லேயும் தீயா வேலை செய்யும். எப்பவுமே லேட்டாக போகிற மிதுனம் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக டான்னு டைமுக்கு போகலாம். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அட்வான்ஸாக போயிடும். இப்போது இதிலிருந்து நம்ம மறைமுகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யாரும் தன்னை தப்பாக பேசிடக்கூடாது, நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் தன்னை தப்பாக பேசிடக்கூடாதுங்கிற விஷயம் ஆள் மனசில் அப்படியே பசுமரத்தாணி கூட பதிஞ்சிடும். குரு பயிற்சி அதை பதிவு வச்சுட்டு தான் போகும். கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு போய் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களை தேடி வருது. செய்ய போகிறீங்க, நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் 2ஆம் இடத்துக்கு குரு செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படியே 6ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. இப்போ உடம்பில் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகளாக இருக்குது, உடல் ரீதியான தொந்தரவுகள் சரி செய்வதற்கு என்ன மருந்து மாத்திரை எடுக்கணும், எந்த வழியில் போகணும், இப்போது அலோபதி எடுத்துக்கலாமா, யுனானி எடுத்துக்கலாமா, சித்தாவா, ஆயுர்வேதிக்கா, ஹோமியோபதியா, எதை வழியாக போனால் உங்களுக்கு அந்த உடல்நல சரியாகுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதன் வழியில் போவீங்க. அந்த நோயினுடைய வேரை அகற்றக்கூடிய
சூழ்நிலைகள் எல்லாம் தந்துடுது. இப்போ ஒரு நோய் குணமாயிடுச்சுன்னா பின்னாடி வரவே வராது அப்படின்ற ஒரு அமைப்பை இங்கே நம்ம பார்க்க முடியுது. கடன் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்குது, கடன் அடைக்க முடியல, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் இல்லை, அதுவும் சரியாகுது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்குறது இந்த காலகட்டம். கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, ஒரு வருஷத்தில் அடைக்க முடியுமா சாமி அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு இதுதான் வழி, இது வழியாக போனால் இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் கழிச்சாதான் அந்த கடன் அடைச்சிடலான்றது ஒன்று இருக்குது இல்லையா? அந்த ரூட்டை கிளியராக போட்டு கொடுத்துருவார் குரு பகவான். ரைட்? அப்போது அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழி கிடைச்சது. கடன் தொகை குறைவாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே அடைச்சிடுவீங்க, அதிகமாக இருந்ததுன்னா காலப்போக்கில் அடைப்பீங்க. ஆனால் அந்த ரூட்டு கிளியர் ஆகிடும். வேலை இல்லாத மிதுனராசி என்பர்கள் எல்லாத்துக்குமே, வேலையில் கஷ்டப்படக்கூடிய மிதுனராசி என்பர்களோ, வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ வேலை கிடச்சிடும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நம்ம கூடவே இருந்து குழி வடிக்கக்கூடிய துரோகிகள் இருக்காங்க இல்லையா, எதிரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு குழி வடிச்சவன், இவன் தான் இந்த பிரச்சனையை பண்ணது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ரெக்கார்டோட உங்கள்கிட்ட காட்டிடும் குரு. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்கள் யாரை நல்லவன் நம்பிட்டு இருந்தீங்களோ அவன் தான் உங்களுக்கு குழி வரைச்சிருப்பான். அதை ரெக்கார்டோட காட்டிட்டு அந்த டைம் குரு பகவான். உஷாராக இருந்துக்குவீங்க. எப்போவோ எங்கேயோ யாருக்கிட்டேயோ கொடுத்த பணம் வராமல் இருந்தது, வசூலாகாமல் இருக்குது, ரொம்ப சிரமப்படுறேன். என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அவன்கிட்ட கொடுத்தேன் நல்லா இருக்கணும்ட்டு, எல்லாத்தையும் வாங்கி சுருட்டிட்டு ஓடிட்டேன், வருவானா வரமாட்டான்னு தெரில, ஒரு இஎஸ்ஐ அமௌண்ட் வரல, ஒரு பிஎஃப் அமௌண்ட் வரல, இன்சூரன்ஸ் கிளைம் போட்டு அது வரல, எல்லாமே பெண்டிங் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய தொகை வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டம் அது உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ உயில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் செய்யணும் பிடிக்கணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். என்னன்னா இங்கே திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி கையில் இருக்கக்கூடிய காசை இறச்சிருவோம். அந்த சதுரங்க வேட்டை படத்தில் பாம்பெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, இருடியம் எடுக்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக, அமானுஷ்யமான விஷயங்களுக்காக, ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழந்துட வேண்டாம். மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. மிதுன ராசி இந்த மாதிரி விஷயங்களை ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை பார்த்துக்குங்க. நீண்ட நாள் வியாதிகள் கூட குணமடையும் இந்த காலகட்டம். நல்லா அந்த வியாதியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நல்ல ஒரு ரூட் கிடைக்கும். ரைட்? தொழிலில் டவுன்கிரேட் இருந்துகிட்டே இருந்தது, அதை சரி செய்து உங்களை அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. மாமியாருக்கு உடல்நல தொந்தரவா அதை சரி பண்ணி கொடுக்கும். மாமியார் இப்போ கொஞ்சம் கெத்தாகவே இருக்க போகிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு கைகால் மூட்டு வலிகள்னால அவஸ்தை இருந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ரைட்? கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லணும் இல்லையா? சிம்பிளாக இந்த காலகட்டம் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க மிதுன ராசி, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். அதே போல் டெஸ்ட் பேபிக்காக போகிறீங்க, ஐவிஎஃப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை சோதிச்சு பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் இது குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த டெஸ்ட் பேபி அந்த அமைப்புகளெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக நடக்குமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். வீணாக காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. சொந்த இடத்த விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊருக்கு வரோம், பூர்வீகத்துக்கு வரோம்னு நினைச்சிங்கன்னா அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. குழந்தைகளை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. 3ஆவதா கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளும் பிரிவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அடுத்து நம்மளுக்கு பொறுப்பு கிடைக்குது, நம்மளுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயத்தில் போய் உள்ளே நுழைஞ்சிட வேண்டாம். ப்ரொமோஷனுக்காக போனீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. உங்களுடைய தகுதிக்கு எது சரியோ எது முறையோ அதுக்கு மட்டும் போங்க. ஆசைப்பட்டு ப்ரொமோஷனை ஏற்றுக்கிட்டிங்கன்னா வேலையை விட்டு வெளியேறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லிடுது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இல்லாத ஒரு நிலை. தந்தை கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டாங்க. தந்தை வழி உறவுகள்னால இந்த காலகட்டம் நல்ல பலனும் இல்லை, அவங்களால பாதிப்பு தான் உண்டு. மனசை போட்டு குழப்புற அளவுக்கு தந்தை வழி உறவுகள் உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிடுவாங்க இந்த காலகட்டம். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்போது இதுதான் கொஞ்சம் நெகட்டிவ். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் சரி பண்ணுறதுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கிழமை பண்ணணும், புதன்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க, இல்லை பெருமாள் வழிபாடு செய்யுங்க. 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் இந்த வழிபாடை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருடம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னா குடும்பமும்
பொருளாதாரமும் நல்ல உச்சத்தில் இந்த வருஷம் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்புள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.